அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு G7. G7 அதுக்கப்புறம் அதோடைய ஆரிஜின், அதோட ரிலவன்ஸ், ஓகேங்களா? அது எதனால உருவாச்சு, ஓகே? அது என்ன மாதிரியான எவல்யூஷன் அடைஞ்சது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல இன் டீடைல்டா வித் ஸ்பெசிபிக் கீவேர்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். ஓகே? ஸோ இன் 1960s இந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் பர்ஃபெக்டான மாடர்ன் வேர்ல்டு. அந்த மாடர்ன் வேர்ல்டு ஆஃப்டர் த வேர்ல்டு வார் டூ, போஸ்ட் வேர்ல்டு வார் எரா, ஓகேங்களா? அப்ப அது இட் இஸ் போஸ்ட் வேர்ல்டு வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எரால இருந்தது, ஓகேங்களா? அப் டு 1960s அண்ட் 70s இட் வாஸ் டாமினேட்டட் பை அ சிங்கிள் கண்ட்ரி, ஓகேங்களா? அது அந்த எக்கனாமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்கனாமிக் ஆர்கிடெக்சர் வாஸ் டாமினேட்டட் பை சிங்கிள் கண்ட்ரி விச் இஸ் கால்ட் அஸ் யூஎஸ். ஓகேங்களா? அந்த யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சச் அஸ் வேர்ல்டு பேங்கா இருக்கட்டும், ஓகேங்களா? வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் ஐஎம்எஃப், இதன் மூலமாலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் ஸ்டார்டட் டு கண்ட்ரோல் த இன்டர்நேஷனல் ஆர்டர், ஓகேங்களா? ஸோ அதன்படி டாலர் எக்கனாமி அது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்க்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதன் மூலமா அது வளர்க்குறாங்க, லிபரல் இன்டர்நேஷனல் ஆர்டரை உருவாக்குறாங்க. எக்ஸாம்பிள் மார்ஷல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு ஹிஸ்டரி ஆப்ஷனல் பசங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? மார்ஷல் பிளான் அப்படிங்கிறது ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான், ஓகேங்களா? ஒரு லோன் மாதிரி கொடுத்து அந்த லோன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா காசு இல்லாத இடம் தான் கம்யூனிசம் வளர்றதுக்கு ஒரு ப்ரீடிங் கிரவுண்டா இருக்கும் அப்படின்ட்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஷல் வந்து நினைக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா எக்கனாமிக் இன்டியூஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. இதுதான் பேஸ்ட் ஆன், இதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு பேங்க் இது எல்லாமே வந்து வர்றதுக்கு காரணமா இருக்கு. ஓகே, மார்ஷல் பிளான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா there was a development of crisis in 1970s. ஸோ இந்த 1970ஸ்ல சில விஷயங்கள் அமெரிக்காவோட கையை விட்டு போகுது. ஸோ அமெரிக்கா இஸ் டிசைடிங் தட் இட் won't what to say, it is no longer be able to provide the leadership role which it was providing since the World War II to the global north. Global northக்கு அதால வந்து தொடர்ந்து அந்த லீடர்ஷிப்பை, எக்கனாமிக் அந்த ஸ்டெபிலிட்டியை தனியா கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து ரியலைஸ் பண்ற காலகட்டம் டிகேட்ஸ் ஆஃப் 1970s. ஏன்னா தொடர்ந்து கிரைசிஸ் தான் அவங்களுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஷாக் நடக்குது, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து வியட்நாம் வார் நடக்குது. ஓகே, இந்த வியட்நாம் வார் அதுக்கப்புறமா வந்து டொமஸ்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா சிவில் ரைட்ஸ் அஜிடேஷன் நடக்குது. சோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்குது. அது என்னன்னா நம்ம தனியா டாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளியா அமையிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோம் கிர்பூர் வார், ஓகேங்களா? அரப் இஸ்ரேல் வார், இதுதான் வந்து ஃபோர்த் அரப் இஸ்ரேல் வார், ஓகேங்களா? அந்த யோம் கிர்பூர் வார்ல 1973 நடக்குது. ஓகே, இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜெயிச்சிருது. ஆனா அரப் கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹாவ் given and they have provided an oil embargo, ஓகேங்களா? ஆயில் வந்து சப்ளை பண்ணாம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து நிறுத்துறாங்க, தொடர்ந்து ஒரு காற்றல் மாதிரி ஃபார்ம் பண்ணி. அதுதான் ஒபேக் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமாவும் இருக்கு, ஒபேக், ஓகேங்களா? அந்த ஆர்கனைசேஷனுக்கு பின்னாடியும் இந்த விஷயம் தான் இருக்கு. ஓகே, அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it highlighted the emerging order would challenge the domination of the western world. வெஸ்டர்ன் வேர்ல்டோடைய அந்த டாமினேஷனை இந்த மாதிரியான அந்த கார்டல்ஸ் வச்சு இவங்களால வந்து சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கறத ஆயில் ஷாக்ஸ் உணர்த்துச்சு. இந்த ஆயில் ஷாக்ஸ் has created oil crisis which affected the world economy by inflation, recession, ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா வந்து ஆயில் எக்கனாமியை வந்து பாதிச்சது. இட் ப்ரொவைடட் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி டு த வேர்ல்டு. நெக்ஸ்ட் வியட்நாம் வாருமே என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கிரெடிபிலிட்டி, ஓகேங்களா? வியட்நாம் வார்ல. ஏன்னா வந்து அவங்க ஃபேஸ் சேவிங்கா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியேறி வராங்க வியட்நாம்ல இருந்து. ஒரு டிசிசிவ் வின் அவங்களுக்கு கிடைக்கல. அண்ட் இட் ஹஸ் ஆல்சோ ஸ்ட்ரெயின்ட் த பிசிக்கல் கேப்பபிலிட்டி ஆஃப் யூஎஸ், ஓகேங்களா? அண்ட் தென்
Another important thing which has happened during those time is decolonization movement. ஓகேங்களா, இந்த டீகாலனைசேஷன் மூமெண்ட்ஸ்னால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டீகாலனைஸ்டு கண்ட்ரீஸ் இன் ஏஷியா, அப்புறமா வந்து ஆப்பிரிக்கா, ஓகேங்களா, லாட்டின் அமெரிக்கா, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தே ஹஸ் ஃபார்ம்ட் அலையன்ஸ் கால்ட் அஸ் NAM, ஓகேங்களா, நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். தென் தே வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் அ நியூ இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்டர். ஓகேங்களா, இது ரெண்டுமே அவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, in those times the world is divided into first world country and second world country. ஓகேங்களா, those who are supporting capitalism are the first world country, those who are supporting the communism are called as second world country, and those who are not supporting both the countries are called as third world countries. These third world countries are called as NAM countries, non alignment countries. Those who are not supporting either capitalism or communism. ஓகேங்களா, கேபிட்டலிசமும் சப்போர்ட் பண்ணல, நான் கம்யூனிசமும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகேங்களா, தே வாண்டட் த நியூ டு எஸ்டாப்ளிஷ் அ நியூ எக்கனாமிக் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்டர். ஓகேங்களா, நியூ இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்டர் ஃபார் வாட்? ஃபார் ஃபேர் ட்ரேட். ஓகேங்களா, அவங்களுக்கு ஃபேர் ட்ரேட் வேணும்னு நினைச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு நினைச்சாங்க, கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் சாவர்னிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகேங்களா, ரிசோர்ஸ் சாவர்னிட்டி வேணும்னு நினைச்சாங்க. அண்ட் தே வாண்டட் டு அவாய்ட் their country to be the playing ground or theater to the whims and fancies of the two economic blocks. ஓகேங்களா, சோ இதனாலதான் அவங்க வந்து NAM அப்படிங்கிற அந்த விஷயத்த கொண்டு வராங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்டிவ் ஆன ஆர்கனைசேஷனுக்கான நீட வந்து உருவாக்கிடுச்சு இந்த கிரைசிஸ் இன் 1970s. அப்ப இந்த கலெக்டிவான ஆர்கனைசேஷனுக்கான நீட வந்து உருவாக்குன உடனே அந்த நார்தர்ன் கண்ட்ரிஸ், இல்லைன்னா வந்து எக்கனாமிக்கலி டாமினேட்டட் கண்ட்ரிஸ், இல்லைன்னா மோஸ்ட் வெஸ்டர்னைஸ்ட் கண்ட்ரிஸ், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. ஒண்ணு சேர்ந்து தே டியூ அந்த அந்த பினான்சியல் கிரைசிஸ், இதெல்லாமே பினான்சியல் கிரைசிஸ் தான். ஓகேங்களா, இந்த இது எல்லாமே பினான்சியல் கிரைசிஸ்க்கு தான் வழிவகுத்துச்சு. இந்த பினான்சியல் கிரைசிஸ சரி பண்ணணும், ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக G7 அப்படிங்கிற அந்த விஷயத்த உருவாக்குறாங்க. முதல்ல G6 இருந்துச்சு, அப்புறமா 96ல வந்து கனடா வந்து மெம்பர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து G7 மாறுது. ஓகேங்களா, எதுக்காக? இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரீஸ், இட் வில் ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் த இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரீஸ் ஃபார் டீலிங் வித் த ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். ஓகேங்களா, அப்ப பியாண்ட் இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு இட் இஸ் எவால்விங் ஓவர் த இயர்ஸ் அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் சேலஞ்சஸ, பினான்சியல் சேலஞ்சஸ கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அப்ப இந்த G7ல என்னென்ன எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்கு? யூஎஸ் இருக்கு, யூகே இருக்கு, ஓகேங்களா, பிரான்ஸ் இருக்கு, ஜெர்மனி இருக்கு, இட்டாலி இருக்கு, ஜப்பான் இருக்கு, அண்ட் தென் கனடா இருக்கு. ஓகே, இதெல்லாம் தான் வந்து G7 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏசியால ஜப்பான் மட்டும், யூஎஸ்ல நார்த் அமெரிக்கால பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ, கனடா, அதுக்கப்புறமா வந்து யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி. ஓகேங்களா, இவங்க 4 பேர் இருக்காங்க இந்த சைட்ல, யூரோப்ல பாத்தீங்க அப்படின்னா. ஸோ தே ஓவர் த டைம் எவால்வ்ட் இன்டு சிம்பிளி காலிங் தெம் அஸ் எக்கனாமிக் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அப்ப அவங்க அந்த மாதிரி வந்து செயல்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜியோ பொலிட்டிக்கலி தே கோஆர்டினேட்டட். ஓகேங்களா, தே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோட் தட் எக்கனாமிக்கலா வந்து ஒரு கண்ட்ரிய ப்ரெஷர் பண்ணி அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கறது அந்த கல்ஃப் வார்ல, குவைத்ல சதாம் ஹுசேன் பண்ண அந்த கல்ஃப் வார்ல அவருக்கு எதிராக சாங்ஷன் பண்ணதன் மூலமா அவங்க வந்து அதை ரீட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் கோஆர்டினேஷன். அண்ட் தே ஹவ் ஆல்சோ சாங்ஷன்ட் சோவியத் யூனியன் ஃபார் தேர் இன்வேஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான். அப்ப எக்கனாமிக்கல் ப்ரெஷர் அவங்க வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு பிளாக்கா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு, ஒரு தனி மனித தனி கண்ட்ரிக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டும் பண்றாங்க டியூரிங் த வார் ஆஃப் ஃப்ளோக்லாண்ட் வார்ஸ். ஓகேங்களா, இந்த டைம்லயுமே வந்து அவங்களால வந்து அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியுது. ஃப்ளாக்லாண்ட் ஐலாண்ட்ஸ் இருக்கு, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினாவுக்கும் யூகேவுக்கும் நடுவுல நடக்கிற அந்த டிஸ்பியூட். ஓகேங்களா,
சோ இத என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்டிலிட்டிஸ வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தே தாட் தட் இந்த கான்ஃபிளிக்டிங் இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் அந்த ரூட் அந்த சப்ளை செயின் இதெல்லாமே வந்து பாதிக்காது அப்படிங்கறத அவங்க வந்து தே தாட். அப்ப அந்த சப்ளை செயின் கிரைசிஸ் அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து தே எவால்வ்ட் ஓவர் த டைம். அண்ட் தென் கலெக்டிவ் டிப்ளமசியும் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல சிவில் வார் நடக்குது. அந்த சிவில் வார்ல போத் த பார்ட்டிஸ் ரெண்டு பேர்கிட்டயுமே அவங்க வந்து டீல் பண்ணி அந்த சிவில் வாரை வந்து முடிச்சு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் ஓவர் த இயர் ரூல் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர். ஓவர் த இயர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா G7 has slightly after the disintegration of USSR it has become G8 after the integration of Russia. ஓகேங்களா 1998ல ஃபார்முலா ரஷ்யா வந்து இன்டெக்ட் பண்ணப்படுது. ஆனா ஆஃப்டர் த ரஷ்யா கிரீமியன் வார், ஓகேங்களா இந்த கிரீமியா வந்து ஒரு பெனின்சுலா, ஓகேங்களா அதை வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணுதுன்னா 2014ல அனெக்ஸ் பண்ணிக்குது ரெஃபரண்டம் மூலமா. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து எக்ஸ்பெல் பண்ணி விட்டுறாங்க இந்த G8ல இருந்து. சோ அகைன் இட் ஹாஸ் பிகம் G7. ஓகே. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதோட எவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் சிம்பிளி மியர்லி அன் எக்கனாமிக்கல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளாட்ஃபார்மா வந்து இது எவால்வ் ஆயிருக்கு. பட் இதோட ரிலவன்ஸ் இப்ப இருக்கா? ஏன்னா இது மெயினா வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிவில் கோல்டு வார் எரா பாலிடிக்ஸ்ல இதுக்கு வந்து ஒரு பார்கெனிங் கேமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்குறாங்க. அப்ப இதோட இப்பத்தியான ரிலவன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய போஸ்ட் மாடர்ன் கிரைசிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்டான பிளாட்ஃபார்மா ஒரு டிஸ்கஷன் மெக்கானிசம் வந்து எவால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இது வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் கிரைசிஸ்க்கு கிளைமேட் கவர்னன்ஸ் கொண்டு வர விஷயமா இருக்கட்டும், ஹெல்த் கோஆர்டினேஷன் டியூரிங் த டைம் ஆஃப் COVID-19 இருக்கட்டும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எனர்ஜி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ற விஷயமா இருக்கட்டும் த்ரூ வாட் டு சே டியூரிங் த கிரைசிஸ் சச் அஸ் இந்த யூஎஸ் இஸ்ரேல் வார் அகேன்ஸ்ட் ஈரான் க்ளோஷர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் தே ஆல்சோ பிளேட் அ கீ ரோல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்சஸ் அண்ட் சப்ளை செயின் ரெசிலியன்ஸை வந்து உருவாக்குறதுலயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குளோபல் டெக் கவர்னன்ஸ் த்ரூ த டிஸ்கஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஆம், மத்த மத்த விஷயங்கள். ஓகேங்களா. இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த G7ஓட ரெலவன்ஸ் வந்து இட் இஸ் ஆக்டிவ் ஒன்லி. அப்போ ஒரு இம்பார்ட்டன்டான கன்க்ளூஷனா நம்ம G7க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா G7 ரிமைன்ஸ் அ கண்டினியூட்டி as it maintains the globalized economic structure without allowing any cracks to spread. ஓகேங்களா. ஆல்ரெடி கிராக் உருவாகுச்சு, அந்த கிராக் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம ஒரு கண்ட்ரோலிங் மெக்கானிசமா வந்து இந்த G7 வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி G7க்காக நம்ம ஒரு வக்காலத்து வாங்கணும் அப்படின்னா இந்த கன்க்ளூஷனை போடலாம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த G7 பத்தி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க.